என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா கண்மணி, நான் எவ்வளவு ஆசாசியா செஞ்சு கொண்டு போனேன். அக்காவை நான் தப்பா நினைக்கவே இல்ல. ஆனா அந்த கண்மணி பொல்லாதவ. அக்கா செஞ்சு கொண்டு வந்த சூப்ல அக்காவுக்கே தெரியாம அந்த கண்மணி ஏதாவது கலந்து கொடுத்திருந்தா, அதை சாப்பிட்டுட்டு ராசாத்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது குழந்தை தானே பாதிக்கும். போ மேல சந்தேகப்பட்டு என்னையே இப்படி சொல்லிட்டாளே மங்க. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அட போங்க அத்தை, நீங்க தான் ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்ல தெரியுமா? ஆமா அத்தை, மங்கத்தை எப்பவுமே அவங்க குடும்பத்தை தனியா தான் பாக்குறாங்க. அது தெரியாம நீங்க ராசாத்திக்கு பிறக்க போறதுதான் மூத்த வாரிசுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் இனியா மங்காத்தையோட சொந்த புள்ள. அதனால நீங்க ராசாத்திக்கு பிறக்க போற குழந்தைய சொந்தம் கொண்டாட முடியாது. எப்படி பார்த்தாலும் எனக்கும் உங்க புள்ளைக்கும் வரப்போற வாரிசு தான் நம்ம வீட்டு வாரிசு. அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஆமா சம்பந்தி, என் பொண்ணு சொல்றதுதான் சரி. அது தெரியாம பாவம் நீங்க சூப்பெல்லாம் கொடுத்து இப்படி அசிங்கப்பட்டு வந்திருக்கீங்க. நீ கொஞ்சம் சும்மா இருமா. அத்தை, என்னதான் ராசாத்தி மேல உரிமை எடுத்துக்கிட்டாலும் மங்கத்தை தான் அவ மாமியார். அத மனசுல வச்சுக்கோங்க. ஆமா அத்தை, இனியன நீங்க புள்ளன்னு சொன்னாலும் அவனை பெத்த தாய் மங்கத்தை தான். அப்புறம் என்ன, எப்பவுமே அவங்க குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேற. அப்படின்னு தான் மங்கத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன் அத்தை, அவங்க வேற, நாம வேற. உடைஞ்சது உடைஞ்சதுதான். அதை எப்பவும் மங்கத்தை ஒட்ட விடவே மாட்டாங்க. இத நான் ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே இனியன நான் வளர்த்த புள்ளன்னு நீங்க உரிமை கொண்டாடுற மாதிரி அவங்க மருமக ராசாத்தி மேலையும் அவளுக்கு பிறக்க போற குழந்தை மேலையும் நீங்க முழு உரிமை எடுத்துக்குவீங்களோன்னு மங்கத்தை அந்த டிராமாவை போடுறாங்க. ஆமா அத்தை, நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க வேற, நாம வேற. இந்த வீட்டோட மூத்தவங்க நீங்களும் மாமாவும். அப்போ எனக்கும் உங்க பிள்ளைக்கும் பிறக்கிற குழந்தைதான் மூத்த வாரிசு. அத நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கோங்க. எந்த குழப்பமும் வராது. நீங்க நல்ல மனசோட எதை செஞ்சாலும் அத அவங்க வேற மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால இனியாவது இப்படி எதுவும் பண்ணாம நிம்மதியா இருங்க அத்தை. சரி விடு கண்மணி, உங்க அத்தை தனியா கொஞ்ச நேரம் இருந்து நல்லா யோசிக்கட்டும். வா போலாம். ஆமா அத்தை, நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க வேற, நாம வேற. அம்மா, ஐயோ, அம்மா,
ராசாத்தி, ஏய் என்னாச்சு? மாமா வயிறு வலிக்குது மாமா, தாங்க வயிறு முடியல. வலிக்குதா? ஆமா மாமா, நானும் தண்ணி வெந்தய குடிச்சியா? தண்ணி அது இதுன்னு எல்லாம் குடிச்சு பார்த்துட்டேன், ஆனாலும் வலி குறையல. இரு அப்படியே இரு. நான் அம்மா கூட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்க, இதை வந்துடுறேன். அம்மா, 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 அத்தை. என்னாச்சு நீயா? என்ன ராசாத்தி மாப்பிள்ளை, வயிறு நீ எப்படி வலிக்குதுன்னு பதட்டமா சொல்றா. கூப்பிடுறீங்க? என்னாச்சு? வயிறு வலிக்குதுங்கிறா. வயித்து வலியா? ரசதி, ரசத்தி, ரசதி, என்னாச்சு? ரசத்தி, என்ன பண்ணுத? என்னதும்மா? வயிறு வலிக்குதா அத்தை? ஐயோ, இந்தா தண்ணி குடி. தண்ணி குடிச்சிட்டேன் அத்தை, அதுக்கப்புறம் தான் வயிறு ரொம்ப கொஞ்சம் வலிக்குது. இருமா, வெந்தயம். இது சூட்டு வலியா இருக்கும், நான் போய் வெந்தயம் எடுத்துட்டு வரேன். அண்ணி, அதையும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், வலி தாங்க முடியல. ஐயோ, ஐயோ, ரசத்தி, என்ன என்ன பண்ணுது? என்னம்மா? ஐயோ, என்ன? அத்தை, எனக்கு வலி அதிகமாயிட்டே இருக்கு. ஐயோ, அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், மரகதக்கா கொண்டு வந்த சூப்பா குடிக்க வேண்டான்னு. நீ கேட்டியா? அம்மா, இப்ப எதுக்குமா அதை பத்தி தேவையில்லாம பேசுறீங்க? பெரியம்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுமா. ஐயோ இனியா, அக்கா நல்லவங்கதான், அந்த கண்மணி பொல்லாதவ, அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு, இப்ப பாரு வலிக்குதுல, யார் வலி தாங்குறது? அம்மா, கடவுளே, நீதான் காப்பாத்தணும். மனுஷங்களை நம்ப முடியாது, ஒண்ணுதான் நம்புறேன். அம்மா, ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போலாம். சரியாயிடும். வா, புடி. வாங்க. வா, மெதுவா, பாத்து, பாத்து, மெதுவா, மெதுவா. பாத்து கூட்டிட்டு போடா. மெதுவா, நான் போய் அவரை எழுப்பி கூட்டிட்டு வரேன். சரி, பார்த்து. பாத்து. என்ன நம்ம போட்டோவை வச்சு தியானம் பண்ணா அந்த ராசாத்தி உருவம் கண் முன்னாடி வருது. ஏய், கண்மணி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? அம்மா, ரா, ஏய், ரா, என்ன கண்மணி, ரா ரா சரசுக்கு ரா ரான்னு புலம்பிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, ராசாத்தி. என்னது ராசத்தியா? எங்க இருக்கா, எங்க இருக்கா? ஐயோ, நேர்ல வரலம்மா, ஆ, என் கற்பனையில வந்துட்டா. ஆ. என்னடி சொல்ற? கற்பனையில வந்தாளா? ஆமா, என்னது இது? உன் போட்டோவை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா, என் போட்டோவை வச்சு கண்ணை மூடி தியானம் பண்ணா என் முகம் வரத்துக்கு பதிலா ராசாத்தி முகம்தாம்மா வருது. அது என்னன்னா கண்மணி, நீ எப்ப பார்த்தாலும் ராசத்திய பத்தியே நினைச்சுக்கிட்டு அவளை பழி வாங்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கல்ல, அதான் கண்ணை மூடினா அவன் ஞாபகம் வருது. என்னம்மா, சேம் சைட் கோல் போடுறியா? இல்ல கண்மணி, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உனக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த ராசாத்தி தான். அவளை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் அவளைத்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. அதான். சரி 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 சரி. நீ எதுக்கு போட்டோவை வச்சு தியானம் பண்ணிட்டு இருக்க? ஏதாவது மாய மந்திரம் கத்துக்கிட்டு வந்திருக்கியான்னு? மா, மாயமும் இல்ல மந்திரமும் இல்ல. என் போட்டோவை பார்த்து கண்ணை மூடி தியானம் பண்ணா பொறுக்க போற குழந்தை என்ன மாதிரியே அழகா புசு புசுன்னு பொறுக்கும், அதுக்குதான். ஆனா அந்த ராசாத்தி வந்து தொல்லை பண்றா. ஓ, அப்படியா கதை? அப்ப நீ ஒண்ணு பண்ணு கண்மணி. நீ என்னோட பொண்ணு தானே? நான் எப்படி அழகா இருக்கனோ அதே மாதிரி நீயும் அழகா இருக்க. அதனால நீ என்ன பண்ற, என்னோட போட்டோவை வச்சு தியானம் பண்ணு. உனக்கு பிறக்க போற குழந்தை அழகா பிறக்கும்.
அப்ப எப்படி இந்த ராசாத்தி வரான்னு பாத்துக்கலாம். நீ அழகா? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன், வாயை மூடிட்டு இரு. சரி கண்மணி, அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. உன் போட்டோ இருக்கிற இடம் சரியில்லை, அதை எடுத்து. என்னடி இது? உன் மாமியார் போட்டோவை உன் போட்டோக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்கிற? அதுவா, கண்ணை மூடி நான் தியானம் பண்ணும்போது திடீர்னு என் மாமியார் மரகதம் வந்துட்டான்னா உடனே அவங்க போட்டோவை முன்னாடி வச்சுட்டு நான் கண்ணை மூடிடுவேன். அவங்க வந்து பார்த்துட்டு நம்ம மருமக நம்ம மேல இம்புட்டு பாசம் வச்சிருக்காளேன்னு ஃபீல் பண்ணிட்டு போவா. அதுக்காக தான். கண்மணி, உனக்கு இருக்கிற அறிவுக்கும் மூளைக்கும் நீ இங்க இருக்க வேண்டியவளே இல்ல, ஐநா சபையில இருக்க வேண்டியவ. மா, புகழ்ந்ததெல்லாம் போதும். அத்தை வராங்களான்னு மட்டும் பாரு. நான் கண்ணை மூடி தியானம் பண்றேன். கண்மணி, சொன்னா கேளுடி. அந்த ராசத்தி மறுபடியும் வருவா, வந்தானா அவ தொல்லை பண்ணுவா உன்ன. மா, நான் சொல்றத மட்டும் நீ செய். அந்த ராசாத்தியா நானு பாத்துறேன். ஏய், என்ன இப்படி பயமுறுத்துன? இல்லம்மா, அந்த ராசாத்தி கட்டைய கொண்டு அடிக்க வராமா. சரி, கொஞ்ச நேரத்துக்கு தியானத்தை தள்ளி போடு, அப்புறமா பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, நான் பண்ணியே தீர்வேன். விதி யார விட்டது? ஏய் கண்மணி, உன் மாமியாக்காரி வந்துட்டாடி. சரி, நீ போய் கூட்டிட்டு வாமா, நான் போட்டோவை மாத்தி வைக்கிறேன். சரி சரி, மாத்தி வை. சமந்தி, சமந்தி, சமந்தி. என்ன? கண்மணி ரூம்ல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அதுக்கு என்ன? யாரும் பண்ணாத பெரிய அதிசயமா என்ன? தியானம் பண்ணா மனசுக்கு ரொம்ப நல்லதுதான், பண்ணட்டும். சமந்தி, கண்மணி தியானம் பண்ற அழக பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. வாங்க, வந்து பாருங்க. விடுங்களா சமந்தி? ஐயோ சமந்தி, வாங்க சமந்தி, வாங்க 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 வாங்க. சமந்தி, வாங்க வாங்க, பாருங்க சமந்தி. ஏன் போட்டோவை வச்சு கண்மணி ஏன் தியானம் பண்றா? சமந்தி, அது உங்களை மாதிரி அழகான குழந்தை பிறக்கணும்னு உங்க போட்டோவை வச்சு தியானம் பண்றா. நீங்க என்ன சொல்றீங்க சமந்தி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆமா சமந்தி, ஆனா எனக்கு எனக்கு அவ்வளவா சொல்ல தெரியல. கண்மணியே நல்லா சொல்லுவா. கண்மணிமா, கண்மணிமா, அப்படியே மெதுவா கண்ணை திறந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்கத்த. என்ன கண்மணி, என்னோட போட்டோ வச்சு தியானம் பண்ணிட்டு இருக்க? அத்தை, குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி யார மாதிரி குழந்தை பொறுக்கணுமோ அவங்க போட்டோவை வச்சு அவங்க முகத்தை ஒரு 2 நிமிஷம் பார்த்து அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணா அப்போ
அவங்களோட முகம் கண் முன்னாடி தெரியும். அப்படி தினமும் பார்த்தோம்னா பொறுக்கிற குழந்தை அவங்கள மாதிரியே பொறுக்குமா. அது சரி கண்மணி, நீ எதுக்கு என்னோட போட்டோவை பார்த்து தியானம் பண்ற? அது சரி அத்தை, எனக்கு உங்களை தவிர வேற யாருமே முக்கியம் இல்ல. உங்களை எங்க அம்மாவை விட வசதியா நினைக்கிறேன். அத்தை, என்ன அத்தை யோசிக்கிறீங்க? எனக்கு உங்களை மாதிரி அழகா அறிவா அதே சமயத்துல எல்லாரையும் வழி நடத்துற ஒரு குணமா இருக்கிற குழந்தை பொறுக்கணும். அதுக்குதான் உங்க போட்டோவை வச்சு தியானம் பண்றேன். கண்மணி, என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும். நான் பார்த்துட்டே இருக்க போற ஒரு குழந்தை அச்சசலா உங்களை மாதிரியே இருக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் கண்மணி. நீ தியானம் பண்ணு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்பா, கண்மணி, உன் அத்தை போயிட்டாங்க. எப்படி அத்தை மெல்ட் ஆயிட்டாங்க பாத்தியா? பார்த்தேன். நீ மனமுருகி பேசினதையும் பார்த்தேன். நீங்க என் அம்மாக்கு மேலன்னு சொன்னதையும் கேட்டேன். மா, என்ன நீ ஆக்டிங் எல்லாம் உண்மை நினைச்சிட்டியா? ஆக்டிங் தான் கண்மணி, ஆனா இது ஓவர் ஆக்டிங்கா இருக்குல்ல. ஓவர் ஆக்டிங் பண்ணி தான் அத்தைய கைக்குள்ள போடணும். இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? இந்த போட்டோவை மாத்திட்டு என் போட்டோவை வை. என்ன அழகு, என்ன அழகு. இவ்ளோ இருந்து என்ன பிரயோஜனம் மரகதம்? இவ்ளோ மக்கா இருக்கியே. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஐயோ. ஐயோ அம்மா, மா, அடிப்பாவி, என்ன கண்மணி? அம்மா, அம்மா, அந்த ராசாத்தி தான் இப்பவும் வராமா. அவ வந்தா உன் போட்டோவை உடைப்பியா? இத பாரு கண்மணி, இனிமே நீ தியானம் பண்ணணும்னா பேசாம கோயிலுக்கு போயிட்டு தியானம் பண்ணு. அப்பதான் எந்த தீய சக்தியும் உன்னை தொடாது. அந்த ராசாத்திய ஏய், ஐயோ, பாத்து 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 கண்மணி. என்ன ராசாத்தி, ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமா அண்ணே, ஒரு மாதிரி வயிறு பரட்டிக்கிட்டே இருக்கு. சமையல் பண்ணும்போது அந்த வாசனை கூட ஒத்துக்க மாட்டேங்குது அண்ணே. வாமிட் வர மாதிரி ஆயிடுது. மாசமா இருக்கிறப்போ இப்படிதான் இருக்கும் ராசாத்தே. தாளிக்கிற வாசனை, மசாலா வாசனை, சுடுசோறு வாசனை இதெல்லாம் அறவே சுத்தமா பிடிக்காத. வாந்தி வர மாதிரி இருக்கும். ஆமா, குழந்தை ஆரோக்கியமா வளர்றதுக்கு இதெல்லாம் தான் அறிகுறி. உனக்கு வயித்த வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்ப நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். ஆனா டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னமாங்க இந்த நேரத்துல கேலண்டர் வச்சு என்ன பார்த்துட்டு இருக்க? எல்லாம் நல்ல விஷயமாதாங்க. ராசாத்திக்கு வளகாப்பு பண்றதுக்காக நல்ல நாள் பாத்துட்டு இருக்கேன். ஆமாங்க, நம்ம குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு இருக்கிற ராசாத்திக்கு ஊரே பார்த்து வியக்கிற அளவுக்கு நாம வளகாப்பு பண்ணணும். சரியா சொன்னீங்க. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அம்மா கையில இருக்கிற வளையல் ஓசைதான் கேக்கும் திறனை அதிகப்படுத்துமா. நம்ம ஐதீகமா கடைபிடிக்கிறத விஞ்ஞான ரீதியாவும் நிரூபிச்சிருக்காங்க.
பிரசவ வலிங்கிறது செத்து பிழைக்கிற மாதிரி. அது நல்லபடியா நடக்கணும்னா நம்ம சொந்த பந்தம்லாம் வீட்டுக்கு வந்து வாழ்த்துனாங்கன்னா ராசாத்தி மனசும் சந்தோஷப்படும்ல. அதான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம வளகாப்பு நடத்திடுவோங்க. வர ஆவணி 18 நாள் நல்லா இருக்குங்க. அன்னைக்கே வளகாப்ப வச்சுக்கலாமா? ம். சரி, நாளைக்கு காலையில அண்ணனையும் அண்ணியையும் நேர்ல பார்த்து இந்த விஷயத்த சொல்லிடணும். அண்ணி சொல்றபடி ராசாத்திக்கும் கண்மணிக்கும் ஒரே நாள்ல சிறப்பா வளகாப்ப நடத்தி முடிச்சிடலாம்.